ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக 24 ஹவர்ஸோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எட்டோன்ருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் அப்பெல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சேன். ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்கல் அப்பெல்லாம் ஜிமினாவை பிடிச்சி புஷ் பண்ணி இழுட்ட விக்கெட்லேயும் ஜிமினாவோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணப்படி ஒரு டைட்டாக ஹக் பண்ணப்படி பிடிக்கிற மொமெண்ட்டை பற்றி அவளை வெறும் ஷாக்கானா ஜிமினாவுமே ஷாக் ஆகி சுகா காலேஜில் என்ன ப்ராப்ளம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சுகாவை நோட் பண்ண, இவன்டா என்னோட ஒய்ஃப் ஜிமின். இங்கே இருக்கிற நிறைய பர்சன்ஸ் தேவையில்லாமல் என்னோடய ஒய்ஃபை ஓல்டு பர்சன்ட்டை மணிக்காக்க மேரேஜ் பண்ணதை சொல்லி இன்சல்ட்லாம் பண்ணிங்களாமே, ரொம்பவே பேடாக பேசுகிறீங்களாமே. இப்போ பேசுங்க, நான் என்ன அண்டளவுக்கு ஓல்டேஜ் ஆன மாதிரி தெரியுதா என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா என்ன மாதிரி பேசுகிறது கேட்டு அவ்வளோ வேறு ஷாக்கான நம்ம ஜிமினாடா டக்குன்னு சுகாவோட ஹேண்ட்ஸ் எடுத்து விட்டுட்டு, எதுக்காக இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறீங்க? இது நான் ஸ்டடி ஒர்க் பண்ணுற ப்ளேஸ், நீ மட்டும் அமைதியாக நிற்கிறியா? என்னோடய ஒய்ஃபை ஒரு பர்சன்ட் இன்சல்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அந்த பிளேஸில் என் ஒய்ஃபுக்கான ப்ரொடக்டாக கொடுத்துட்டு இருவேன். ஹஸ்பண்டாக அது என்னோடய ஒர்க், நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இப்படி நம்ம சுகா பேசினபடி ஜிமினாவை பேக்கப் பண்ணபடி, இவன்டா என்னோடய லவ்லி ஒய்ஃப், என் லவ்லி ஒய்ஃபை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அலோவ் பண்ணி அவன் பர்மிஷனே எனக்கு தேவையில்லை, அவன் பர்மிஷனே எனக்கு வேண்டானுங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இல்லை பேபி, ஃபோர்ஸாக தானே நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன்னை பிளாக்மெயில் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் எவனாவது என் பேபிக்கிட்ட தேவையில்லாமல் சும்மா முடுக்குக்கு பின்னாடி பேசுகிறது எனக்கு தெரிய வந்துச்சு, அப்புறம் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு முடுகே இல்லாதபடி நான் பண்ணிடுவேன், ஓகே? தோலை உரித்து நீ தனியாக தோல் தனியாக பிரித்து எடுத்துருவேன். இந்த மாதிரி சுகா பேசிட்டு ஜிமினா அந்த மாதிரி ஹக் பண்ணியிருக்க மொமெண்டில் ஜிமினாவோட சீக்ஸில் கிஸ் பண்ண ஜிமினா ஒரு மாதிரி ஷாக் ஆகி அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி வியாட் மேலே வியாட் ஆகுது. ஏற்கனவே அவங்கள நம்மளை கலாச்சி தள்ளிட்டு இருக்காங்க, சுகா வர இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னு நினைக்கிற மாரி டென்ஷன்லேயே நோட் பண்ணோம். சுகா அப்படியே அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ப்ரொஃபஸர் பிரின்சிபல் அவ்வளோ நோட் பண்ணிவிட்டு, இவன் என்னோடய ஒய்ஃப், இதுக்கு மேலே யாரும் என்னோடய ஒய்ஃபை இன்சல்ட் பண்ணக்கூடாது, இன்சல்ட் பண்ணிங்க அப்புறம் இந்த சுகா யாருங்கிற உங்கள் அவ்வளோ பேருக்கும் நான் காட்ட வேண்டியதாக இருக்கும். இதான் லாஸ்ட்டு வார்னிங், ஓகே? நீ கிளாஸுக்கு போ பிபி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா அப்படியே நேராக ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கின வேகத்துலேயும் ஈவினிங் உன்னை பிக் பண்ண நான்டா வருவேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனா அங்கே 2-3 ப்ரொஃபஸர்ஸுமே நம்ம ஜிமினா கொஞ்சம் கலாய்ச்சிருப்பாங்க, ஓகே? ஜிமினா கிட்ட கொஞ்சம் டேட்டியாகவும் பேசியிருப்பாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு சுகாவை பார்த்த பயத்தில் யாரெல்லாம் நம்ம ஜிமினாவை ரொம்ப ஹேட் ஆக்குற மாதிரி பேசினாங்களோ அவ்வளோ பேர் சாரி கேட்குறாங்க. சாரிடா, நான் நீ சொன்னதை நாங்கள் நம்பலை, சாரி, உன்னோட அங்களோட சன் சொன்னதை கேட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டோம், ஃப்ரெண்டாக இருந்தும் இந்த மாதிரி உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டோம், சாரிங்கிற மீடி எல்லோரும் சாரி சொல்கிறது கேட்க சொல்ல இதுக்கு முன்னாடி டென்ஷனாக இருந்த ஜிமினா அவ்வளோ பேருமே ஜிமினாவை எந்த அளவுக்கு ஹேட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பர்சன்ஸுமே ஜிமினா கிட்ட சாரி சொல்கிறது கேட்டு ஜிமினா லைட்டாக ஹாப்பியாகி அவரோட ஃபேஸில் ஒரு மாதிரி பதட்டம் கொல்லப்பட்டில் டென்ஷனில் இருந்தவருக்கு ஸ்மைல் வருது. சுகாவால் ஸ்மைல் பண்ணபடியே இப்போ ப்ளே கிரவுண்டில் தான் ஒரு ட்ரீ கடியில் தான் உட்காந்துருக்காரு, நல்லா ஜில்லுன்னு காட்டு வருது. அந்த மூமெண்ட்டில் சுகாவை நோட் பண்ணபடி, என்ன இவன் என்னை இந்த பிளேஸ்க்கே என்னை இத்தனை பர்சன்ஸ் பிலீவ் பண்ணுறாங்கன்னதோட அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி என்னை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு என்ன எத்தனை பர்சன்ஸ் இன்சல்ட் பண்ணாங்க தெரியுமா, அவ்வளோ பேருமே என்கிட்ட சாரி கேட்குறாங்க. அதுக்கெலாம் நீ தான் காரணம் சுகா, எனக்கு என்னமோ தெரியலப்போ, போக போக என்னோடய மைண்ட் செட் மட்டுமோ ஏன் என்னோடய ஹார்ட்டுமே ஒன்றை பாட்டி தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்றைக்கி உண்மையிலே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் என் லைஃப்பில் எனக்காக பேச ஒரு பர்சன்ட் இருந்ததே கிடையாது. எனக்காக நான் மட்டும்தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எனக்காக ஒரு பர்சன்ட் எனக்காக பேசுகிற மூமெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாம், டேட், எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மாம், ரொம்ப பிடிச்சிருக்குது. என் லைஃப் ஒரு மாதிரி ஃபீல் குட்டான ஃபீல் எனக்கு இன்றைக்கி தான் வந்திருக்குது.
இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நம்ம ஜிமினா நேராக ஹவுஸ்குள்ளெல்லாம் என்ட்ரு ஆகிட்டாரு. பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே நோட் பண்ணுறாங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமினாவுமே நேராக ரூமுக்கு வர்றாரு. ஒரு மாதிரி ஹாப்பியான ஸ்மைல்லையே ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு, ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணுறாரு. பெட்டில் உட்கார மோமெண்ட்டை ஜெனி பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷன்லேயே நோட் பண்ணிகிட்ருக்கான். என்ன ப்ரோ, ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி தெரியுது. ஓவர் ஹாப்பினஸ் உன்னோட ஃபேஸில் தெரியுதே, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கலாய்ச்ச டோனிங்களே இந்த மாதிரி கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினா அப்படியே சுகாவை பற்றி திங்க் பண்ணபடியே ஒரு ஷையான மூமெண்ட்லேயே இருந்தால் எல்லாருமே சேர்ந்து ஃபுட்டை ஒன்றா சாப்பிட்றாங்க. ஜிமினாவுமே நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து சாப்பிட்றாரு. சுகா மட்டும் இந்த பிளேஸில் இல்லை. இந்த மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணுறாரு. யாருக்கிட்ட கேட்குன்னு தெரியலையே, இன்றைக்கி என்ன ஹவுஸுக்கு சுகா வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டில் ஆரம்பிட்ட கேட்கவா, ஜின்னுகிட்ட கேட்கவா, இல்லை நம்ம டேக்குக்கிட்ட கேட்கவானுங்கிற மாரி, யார்ட்டடா கேட்கணுங்கிற மாரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி இருப்பாரா. இந்த மாதிரி இருந்தேன் நம்ம வயன்டா. என்ன ஜிமீன், என்ன ரொம்ப டென்ஷனாக இருந்த மாதிரி தெரியுது, நான் டென்ஷனு என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டுட்டேன், நான் ரூமுக்கு போகிறேனுங்கிற மாரி நேராக ரூமுக்கும் வராரு. ரூமுக்கு வந்துட்டு அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறாரு. இந்த மாதிரி படுத்தா ஜெமினாவுக்கு ஸ்லீப்பிங்கே வரலை. ஸ்லீப்பிங் வராமல் அப்படியே மொபைல் எடுத்து சுகாவோட நம்பருக்கு ஃபஸ்ட்டில் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் சுகா அப்படியே ஜிமினாட்டேருந்து கால் வர மொமெண்ட்டை பட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி அந்த காலை பிக் பண்ணால் டக்குன்னு அந்த காலை நம்ம ஜிமினா கட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டா என்ன, நமக்கு கால் பண்ணுறான், பிக் பண்ணால் கட் பண்ணி விட்றான், சரி திரும்பவும் கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கால் பண்ணுவார். அந்த மாதிரி கால் பண்ணால் ஜிமினாவோட ஹேண்ட்ஸ்லாம் அப்படியே சிவரிங் ஆகுது. பயத்துலேயே மொபைலை பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே அந்த காலை பிக் பண்ணுவார். அந்த மாதிரி பிக் பண்ணால், என்னாச்சு ஜிமின், ஏதோ எனக்கு கால் பண்ண, கட் பண்ணிட்டேன், நீ தானே கால் பண்ணது? அது நான் தான் தெரியாமல் நான் நம்பர் மாட்டி கால் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, இந்த டைட்டில் யாருக்கு கால் பண்ண, மொபைலில் கால் பண்ண ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது சும்மா ஸ்லீப்பிங் வரலன்னு சொல்லிட்டு சும்மா மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன்னா அது தெரியாமல் கால்குள்ளே உங்களுக்கு கால் ஆயிடுச்சு. ஓ ஸ்லீப்பிங் வரலையா? ஆமாம், ஸ்லீப்பிங்கே வரல, அதான் நான் என்ன பண்ணுறேன்ட்டு எனக்கு கால் பண்ணியா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் எப்படி? நீ சொல்கிறதெல்லாம் பார்க்க சொல்ல அப்படி தானே தெரியுது, எனக்கு தூக்கமே வரல, இந்த சுகா என்ன பண்ணுறான்ட்டு தெரிஞ்சிக்க கால் பண்ண மாதிரி தெரியுதே. சுகா இம்பார்ட்டனாக ஒர்க்கில் இருக்கிறான், உங்கள் ஜிமினாவுக்கு என்ன வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஜிமினா ஒரு மாதிரி ஷையாகி சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தான் அந்த ஸ்மைலோட ஒரு ரொம்ப சத்தமாக சிரிக்கல, ஆனால் சிரிக்கிற அந்த ஃபீல், அந்த சின்ன சவுண்டு சுகாவுக்கு நல்லா கேட்குது. சிரிக்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி டைம் ஆயிடுச்சு, நாளைக்கு வர காலேஜுக்கு போகணும், இனி எக்ஸாம்ஸ்லாம் வரப்போது, ப்ரிப்பேர் ஆகணும், ஸ்லீப் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணபடி ஒரு ஹாப்பினஸில் அப்படியே நம்ம ஜிமினா பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருப்பாரா. என்ன மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு 1 ஹவர் மூவ் ஆனாக்கிட்டு இந்த மாதிரி மூவ் ஆனானா இப்போ ஜிமினாவோட ரூம்குள்ளே தான் அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான சாங் ப்ளே பண்ண பொசிஷன்லேயும் சவுண்டை கேட்டு நம்ம ஜிமினா லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி ஐஸை ரப் பண்ணபடி சுற்றி முட்டி நோட் பண்ணால் ஒருத்தர் அந்த ரூமில் இல்லை. நம்ம மட்டும் பார்த்துட்டு இந்த சவுண்டு எங்கடா கேட்குதுங்கிற மாதிரி, சரி ஏதாவது இமேஜினேஷனாக இருக்கணுங்கிற மாதிரி திரும்பவும் பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பார்த்தா திரும்பவும் அதே சாங் ரிப்பீட்டடாக ப்ளே ஆகுது. ப்ளே ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி, யாராவது இந்த ரூம்குள்ளே இருக்கிறீங்களா என்ன? ஜெனி இன்னைக்கு வயனு கூட சொல்லி பண்ணுறேன்னு போயிட்டால, ஜெனி இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஜெனி எதுவும் என்னை பயமுற்றியா என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ கூட ஜெனி நீ என்னை பயமுற்றியானுங்கிற மாதிரி கேட்கவும், எந்த ஒரு சவுண்டு கேட்காத மூமெண்ட்டுக்கு, சுகா ஒர்க்கை முடிச்சுட்டு வந்துட்டிங்களா என்ன
அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இப்பவுமே எந்த சவுண்டுமே கேட்கல. அந்த மாதிரி கேட்காத பாட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி நம்ம ஜிமினா அப்படியே பெட்டை விட்டு எழுந்து நேராக ரூம் டோர்கிட்ட வரைக்கும் வராரு. இந்த மாதிரி டோர்கிட்ட வந்தோம் ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி ஓப்பன் ஆகுறத பார்த்துட்டு ஜிமினா ஒரு மாதிரி ஷாக்லேயே அப்படியே பேக் சைடாக நடக்கிறாரு. டோர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓப்பன் ஆகுது. ஆனால் டோருக்கு முன்னாடி யாரும் இல்லை. இந்த மூமெண்ட்டை பார்த்து இன்னும் ஜிமினா ரொம்ப ஷாக் ஆகி பயத்துலேயே பேக் சைடில் வந்தா பெட்டு லைட்டாக தட்டி அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ண பொசிஷனில் நம்ம ஜிமினை பார்த்து தான் கரெக்டாக ஜிமினாவோட ஃபேஸ்க்கு மேலே, அதாவது சீலிங்கில் கரெக்டாக அந்த கோஸ்ட்னா ஃப்ளை பண்ணபடியே ஜிமினாவை பார்க்குது. இந்த மாதிரி பார்க்குறத பார்த்துட்டு ஜிமினா ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி அந்த கோஸ்ட்டை நோட் பண்ணபடியே பயத்திலே இருப்பாரா. இந்த மாதிரி பயத்தில் என்ன அந்த கோஸ்ட்டு ஃப்ளை பண்ண பொசிஷன்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக பக்கத்தில் ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்து ஜிமினாவோட நெக்கை பிடிச்சி பயங்கரமாக இருக்குமா. இந்த மாதிரி இருக்குன்னா ஜிமினா வந்து என்னை விடு நீ என்ன பண்ணுற, எனக்கு நெக்கு ரொம்ப வலிக்குது, என்னை விடு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா கட்டுறாரு. ஜிமினாவுக்கு ப்ரீட்டே பண்ண முடியல, அந்தளவுக்கு பிடிச்சி இருக்குது. எவ்வளவு திமிருன்னா அவனுக்கு கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு வந்துருப்பேன். அப்போ அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அப்போ நீ டெட் ஆகணும்ல ஜிமி, உன்னை கீல் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி நெக்கை இன்னும் பயங்கரமாக பிடிச்சிருக்குன்னா ஜிமினாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த கோஸ்ட்டை மூவனும் பண்ண முடியல. ப்ரீத் பண்ண முடியாமல் கஷ்டப்படுற மூமெண்ட்டுக்கு கரெக்டாக அந்த பிளேஸில் நம்ம சுகர் என்ட்ராகி ஜிமின் உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட சீக்ஸை லைட்டாக தட்டவும் நம்ம ஜிமின் அதுக்கப்புறம் தான் ஐஸை ஓப்பன் பண்ணி சுகாவை பார்க்குறாரு. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி வியாடா பண்ணிக்கிட்டு இருந்த, இதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்த, உன் ஹேண்ட்ஸை வச்சு உனக்கு ஏன் பிடிச்சி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்டால் ஜிமினை ஷாக்காகி பெட்டில் எழுந்து உட்காருதாரு. எது ஏன் ஹேண்ட்ஸாலேயே நான் எனக்கு பிடிச்சி இருக்குன்னா இல்லை சுகா, இங்கே ஒரு கோஸ்ட் இருக்குது, அதுதான் எனக்கு பிடிச்சி இருக்குச்சு, நான் பாட்டேன், நீ தான் ஓனக்கு ஓன் ஹேண்ட்ஸாலே இருக்குன அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட இந்த மாதிரி சொன்னான். என்ன சொல்கிற, இல்லை நானே என்ன எப்படி எனக்கு பிடிச்சி இருக்குமே சுகா, என்ன நம்பு சுகா, இங்கே ஒரு கோஸ்ட் இருக்குது சுகா, அதை என்னை கீல் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுது சுகா, அது என்னை கீல் பண்ண போகுது, நான் சாக போகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜிமினா அழுறாரு. இந்த மாதிரி அழுற மூமெண்ட்டுக்கு ஜிமினாவை லைட்டாக ஹக் பண்ணப்படி ஒன்றும் இல்லை, ஏதாவது பேட்ரிமாக இருக்கும், ஒன்றும் இல்லைங்கிறாமல அமைதியார் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை லைட்டாக தட்டி கொடுத்தபடி கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுறாரு. எனக்கு சாக விருப்பம் இல்லை சுகா, நான் இப்போ டெட்டாக விரும்பலை, என் லைஃப்பில் எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் எனக்கு கிடைக்கல, ஹாப்பினஸ் இல்லாமல் ஒரு லைஃப்பை நான் ஃபீல் குட்டாக என் பண்ணாமல் நான் இந்த வேலையை விட்டு போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப பயத்தில் இந்த மாதிரி அழுறதை பார்த்துட்டு சுகா அப்படியே ஜிமினாவை அவரோட டைஸில் தூக்கி உட்கார வைக்கிறாரு. தூக்கி உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணப்படி, அதான் ஒன்றும் இல்லைன்னுங்கிறோம்ல, அப்படிலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்க சொல்ல, நீதான் என்ன நான் சொல்லிட்டு நம்ப மாட்டேங்கிறியே, நான் ஒரு கோஷ்டை பாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ரிப்பீட்டடாக அந்த வேர்டை சொல்லி அழுற மூமெண்ட்டுக்கு சரி நான் ஏதாவது பண்ணுறேன், அந்த கோஷ்டி நீ ஒன்று டார்கெட் பண்ணாத மாதிரி டார்ச்சர் பண்ணாத அளவுக்கு நான் பாட்டுக்கிறேன், க்ரை பண்ணாதேங்கிற மாதிரி ஜிமினாவை டைட்டாக ஹக் பண்ணபடி கம்ஃபர்ட் பண்ணால் ஜிமினாவுமே அந்த பயத்திலே சுகாவை டைட்டாக ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மொட்டை மூமெண்ட்டே அந்த கோஷ்ட்டு நோட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த ஜிமினாவை ஃப்ரீ பண்ணி விடையே கூடாது, இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் நீ லேட்டாக வந்துட்டு அவன் மொத்தமாக எண்டாயிருப்பான், கரெக்டான டைட்டில் வந்து சேவ் பண்ணுறியா, இன்னும் 1 டே கழிச்சு ஃபுல் மூன் டே, அதாவது நான் டெத்தான டே, அந்த டேக்கு தான் நான் இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அன்னைக்கு கண்டிப்பாக நான் உன் ஜிமினாவை மொத்தமாக அந்த வேல்டை விட்டு மூவ் ஆன் பண்ணிடுவேன், அதுக்கு தானே நான் வெயிட் பண்ணுறேன், நான் டெத்தான டேலையே நீ லைஃப் முழுக்க என்னையும் மறக்கக்கூடாது, உன் லவ் நீ உயிராக ஆசைப்பட்ட ஒரு பர்சன் டெத்தான மொமெண்ட்டை மறக்கக்கூடாது, லைஃப் முழுக்க துடிக்கணும் சுகா, நீ இப்போ இங்கேருந்து கிளம்புறேன், நீ எவ்வளோக்குள்ளே அவனை கம்ஃபர்ட் பண்ண முடியுமோ கம்ஃபர்ட் பண்ணிக்கோ, முடிஞ்சால் ரொமான்ஸ் வேணாலும் பண்ணிக்கோ, 1 டே மூவ் ஆகி திரும்பவும் ஃபுல் மூன் டேயில் என்ட்ராகுவேன், ஜிமினாவை உங்ககிட்ட இருந்து மொத்தமாக பிரிக்கிறதுக்கு
இந்த மாதிரி அந்த கோஸ்ட்டு நம்ம யூமினை நோட் பண்ணபடி அந்த பிளேஸ்லேருந்து மறையிட்டு இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுமா. மார்னிங்கே நம்ம ஜிமினா தான் காலேஜுக்குலாம் ரெடி ஆகிட்டாரு. காலேஜுக்குமே போகிறாரு, காலேஜ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஜிமினாவால் நார்மலாகவே இருக்க முடியல. ஒரு மாதிரி டிப்ரெஷனாகவும் ஒரு மாதிரி டென்ஷனாகவுமே இருக்குது. இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா காலேஜ் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஜெனி கூட சேர்ந்து ஹவுஸுக்கு வந்துடுவார். கார்டன் சைடில் தான் நம்ம ஜிமினா உட்காந்துருந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே இருக்கிற இடம். நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு எதை யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, எனக்கு ஜுகாவுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும் போல் ஆசையாக இருக்குது. சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? நான் சர்ப்ரைஸு மேரேஜ் சர்ப்ரைஸா? எல்லா ஹஸ்பண்டுக்கு வேறு சர்ப்ரைஸ் வச்சுருக்கே அப்படிங்கிற மாரி நம்மகிட்ட இந்த மாதிரி கேட்டால், நீ ஏன் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுற அப்படிங்கிற மாரி சொல்லவும், எங்கள் பாரு ஜிமீன், என் ஹயாங் ரொம்ப பாவம், அவனுக்கு இந்த ரொமான்ஸ்னாலே செட் ஆகாது. எப்போ பட்டாலும் ஒரு மாதிரி உருணைதான் சுட்டுவான். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆனால் என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஒரு மாதிரி சேவிங் கிங்காக இருந்த அந்த பர்சன்ட்டுக்கும் லவ்னு ஒன்று வருங்கிறத உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நோட் பண்ணேன். அப்படிப்பட்ட பர்சன்ட்டுக்கும் லவ் வரும். அண்டா வந்துருச்சு. நீ ஏன் லவ்வை கொடுக்கக்கூடாது? லவ்வை கொடுக்கக்கூடாதா? பின்ன என்னோட ஹயாங்க எத்தனை டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. நீயும் அதே மாதிரி என்னோட ஹயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்ல. நீ ப்ரப்போஸ் பண்ணுற மூமெண்ட்டில் ஐயோ மாஃபியா கிங்கு மெல்ட் ஆகி அப்படியே உன் ஃபீட்லேயே விழுந்துருவார். ஃபீட்டில் விழுந்துருவானா? அதான் அந்த அழகில் மயங்கி சொக்கி விழுவாங்கள்ல, அந்த மூமெண்ட்டை சொன்னேன். ஓஹோ, ப்ரப்போஸ் பண்ணுறதில்ல, எதுக்கு அழகில் மயங்க போகிறாங்க? ஏன்னா நான் அவனை அந்த மாதிரி தானே ரெடி பண்ணுவேன். என்னோட ஹயாங்க அப்படியே உன்னை பாட்டு சொக்கி விழுற மாதிரி. இல்லை அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ரெடி பண்ண மூமெண்ட்டே எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருந்துச்சு. நீ அந்த மாதிரி ஹெல்ப்லாம் எனக்கு பண்ணான்டான். ஹெல்ப்புன்னு பண்ணால் எல்லா ஹெல்ப்பையும் நான் தான் பண்ணுவேன். பிளான் என்னது? எப்பண்டா பிளான் போட்ட? அதெல்லாம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க சொல்லி பிளான் போட்டுட்டேன். வா ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி ஜிமினா பிடிச்சிட்டு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாரு. பேபி நீ எங்கே போகிற அவன் கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கட்டுனா, நாங்கள் பிளான் போட்டிருக்கோம், அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கட்டிட்டு போகிறாரு. பிளான் போட்டிருக்கியா? என்ன விட்டுட்டு நீ இப்போ புதுசாக பிளான் போடுற, அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம ஜொங்கு ஜிமினோட ரூமுக்குள்ளே என்ட்ராக போனால் டோருக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு, உனக்கு இந்த ரூமுக்குள்ள அலோ கிடையாது ஜொங்குக், இங்கேருந்து போ. என்ன பேபி இந்த மாதிரி பண்ணுறேன்? நீங்கள் 2 பேர் மட்டும் போய் சிங்கிள் அந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ண போகிறீங்களா? நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். எது என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன ஜொங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறேன்? நீ இந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாது, போ மாடல் அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு பூச்சி தள்ளி விட்டா, அதெல்லாம் முடியாது, நீ எங்கே இருக்கியோ அங்கிட்ட நான் இருப்பேனுங்கிற மாரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? ஹயாங் வர டைம் ஆயிடுச்சு, போ. நான் ஹயாங்கு சர்ப்ரைஸ் பண்ணியதுக்கு ஜிமினாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல அங்கேருந்து போன்னு சொல்லிட்டேன். என்னை டென்ஷன் ஆக்குனேன், அப்புறம் என்ன மாதிரி உங்ககிட்ட பிஹேவ் பண்ணுவேன்னு தெரியுது. போனா உனக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவத்துலேயே சிடுன்னு பேசிட்டு ஃபேஸை வேற ஒரு டோனிங்கில் வச்சுக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் கோவப்படுறான்? போகணும். இதெல்லாம் எங்கே 2 பேருக்குள்ள சீக்ரெட். இதெல்லாம் நீ இருக்கக்கூடாது, முதல்ல இந்த ரூமுக்குள்ளேயே நீ இருக்கக்கூடாது, போ அப்படிங்கிற மாரி தீட்டி அனுப்பவும் ஒயன் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சுட்டு ஏன் அவனை அந்த மிரட்டுற? அதான் ஜிமினா இந்த மாதிரி ஹயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறானுங்கிறான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா ஜிமினா என்ன பண்ணிகிட்ருக்கான், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனுங்கிறத ஃபுல்லாக நோட் பண்ணுவான் நான் ரூமுக்குள்ளே இருந்து. அது எப்படி நோட் பண்ணலாம்? தப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஒய்யனுண்டு, ஓ ஆமாண்டயாங், தப்புட்டான் ஜொங்குக்கு இது தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன சிஸ்டர் நீங்களும் அவன் கூட ஜாயின்ட் ஆகிட்டீங்க, நானும் இந்த ரூமுக்குள்ளே இருப்பேன், பிச்சிருவேன், ஒழுங்கா போ அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு போட்டு தள்ளி விட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளேன்றானா ஒயன் அந்த ரூமுக்குள்ளே வராங்க. இது என்ன மட்டும் அந்த ரூமுக்குள்ளே கூப்பிட மாட்டேங்கிறீங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் அந்த ரூமுக்குள்ளே போகிறீங்க, இதெல்லாம் சரி கிடையாது, நானும் ரூமுக்குள்ளே வருவேன். உனக்கு இந்த ரூம் அலோ கிடையாது ஜங்குக், ஒழுங்கு மரியாதை இந்த ரூமை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி இப்போவும் திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா அதெல்லாம் முடியாது, போ. இது என்ன நீ எல்லாரையும் அந்த ரூமுக்குள்ளே விடுற, என்ன மட்டும் விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். ஜங்குக்கிட்ட க்ளோஸ் அப்படின்னு ஜங்கு கூட இப்படி பிக்கிஸ் பண்ணபடி சொன்னால் புரிஞ்சுக்கோ பேபி, நான் அந்த மாதிரி ஜிமினாவை வேறு ஒரு டோனிங்கில் ரெடி பண்ண போகிறோம், நீ அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, என் சொல்லும்ல. அட்டை சொல்கிறியா நீ?
அதை தான் சொல்கிறேன். அதுக்கு தான் நான் உன்னை அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னுங்கிறேன். என் செல்ல பேபில ரூமுக்கு போங்க. அப்போ ஏன் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நீ அதே மாதிரி இருப்பியா? முடியாது போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டுறாரு. டேயாங் போடா வேலை நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அந்த ரூமுக்குள்ள என்ட்ராகி டோரை க்ளோஸ் பண்ணா. டே நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் உள்ள என்ட்ராயிட்டாரு. இவங்க எல்லாரும் மட்டும் அந்த ரூமுக்குள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறாங்களாம். சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நேராக கீழே இறங்கி வேண்டா. என்ன ஜங்குக்கா ரூமுக்குள்ளே விடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம் ஐயா ஏதோ சீக்கிரட்டாக பண்ண போகிறோம், அப்படி பண்ண போகிறோம், இப்படிலாம் நான் ரெடி பண்ண போகிறேன்னுங்கிறான். என்னத்தை ரெடி பண்ண போகிறான்னு தெரியல. என்னென்ன ரூமுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஜங்குக்கா இங்கே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆரம்பம் நம்ம ஜெயகு பண்ணால் ஜங்கு கூட காட்டில் வந்து இந்த மாதிரிலாம் அவனுக்கு ஒரு மாதிரி ஹாட்டாக லுக்கில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட போகிறாங்க, பெட்ரூமே ரெடி பண்ண போகிறாங்க. அந்த லுக்கில் நீ பார்க்கக்கூடாதுல்ல, அதுக்கு தான் உன்னை அந்த ரூமை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ சே அட்டானே சும்மா ஒரு ஒர்க்காக இருந்தேன்னா டே பேபி என்னை பக்கத்துலேயே வச்சுருப்பானே, என்ன மாதிரி ரெடி பண்ண போகிறாங்களா? ஐயோ அப்போ தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே எதுக்கு போன்னு சொன்னானுங்கிறது இப்போ டிங்காகி ஒரு மாதிரி ஷையாகி சிரிக்கிறாரு. அப்போ இன்னைக்கு ரூமில் நிறைய மார்னிங் சவுண்ட் இருக்குன்னுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், வாய மூடு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பு ஜங்கு கூட மோட்டை க்ளோஸ் பண்ணால் இந்த மாதிரி பாய்ஸஸ் 3% சிரித்தோம். அந்த ஹவுஸுக்குள்ள கரெக்டாக சுகா என்ட்ராகிறாரு. என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னடா இப்போ என்ன ரூம்குள்ளே எல்லோரும் போனாங்க, இவன் அடுக்குள்ளே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நம்ம ஜேகப்பு ஆரம்பம் நம்ம சுகாவை மறைக்கிறாங்க. காபரா ப்ரோர அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ரூமுக்கு போக அல்லோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எதுக்கு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இல்லை சுகா இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணும், பாடி கார்ட்ஸ் வேறு இப்போலாம் சரியாகவே ஒர்க் பண்ண மாதிரி தெரியல, என்னென்னு வந்து கேள்வி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா அப்படியே ஹவுஸுக்கு வெளியே கூட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி கூட்டு போனால் இப்போ சிமினாவோட ரூமில் தான் இந்த ட்ரெஸ்ஸா என்னடா அன்றைக்கி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை விட இன்றைக்கி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்ன பிளாக் கலரில் இருந்துச்சு, இது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, டே அங்கே கண்டிப்பாக இதெல்லாம் வேறு பண்ணிக்கணுமாண்டா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, அதுக்கு மேலே இந்த லாங் கோட்டை போட்டு கவர் பண்ணிக்கோ, ஓகே. சுகாவுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் சொன்ன மாதிரியே பண்ணுறேன் அப்படியே சுகா சுக்கி போய் உன்னை டைட்டாக ஹேக் பண்ணிக்கணும். ஷப்பா இவன்கிட்ட ஐடியா கேட்ட பற்றியா என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் உன்கிட்ட மட்டும் ஐடியா கேட்டுருந்துருக்கக்கூடாதுடா, இவங்க 2 பேரும் யாராவது ஒருத்தட்ட ஐடியா கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டே பாட்டு சொன்னான். அமைதியாக இருக்கிறியா, நான் மேக்கப் போட்டுட்ருக்கோம்ல வேறு எல்லாம் கலைஞ்சிரும், டே நைட்டு இருட்டு ரூமு ஒன்றுமே வெளியே தெரிய போகிறது இல்லை, எனக்கு இவ்வளோ மேக்கப் தேவையாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயினும் ஜீவனும் நம்ம ஜிமினாவுக்கு மேக்கப் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, ஹேரெல்லாம் இழுத்து விட்டுட்ருக்காங்க. பார்க்க சொல்ல அவ்வளோ அட்ராக்டாக இருக்கணுமா. இந்த மாதிரி நம்ம ஜிமினாவை ஏதோ இப்போ தான் மேரேஜுக்கு ரெடி பண்ணி விடுற மாதிரி ரெடி பண்ணி விட்டுட்டு இருந்தான். தான் பெட்டை மட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த பெட்ஷீட்டு பில்லோ எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நியூவாக எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு. இந்த மாதிரி ரெடி பண்ணுறத பார்த்துட்டு, ஐயோ இவன்கிட்ட லவ்வாக ப்ரப்போஸ் பண்ண சொன்னால் அவன் என்னை லைஃப்பில் மூவ்மெண்ட் ஆக்குற அளவுக்கு திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஹயாங் மேலே அந்தளவுக்கு என்னடா உனக்கு லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி நம்மகிட்டே நோட் பண்ணால் எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா பார்த்து தம்ஸ் அப் காட்டுறாரு. ஹயாங் உள்ளே வருவார், நீ பெட்டில் உட்காந்தபடி பர்பர் நான் என்ன மாதிரிலாம் பண்ணுறோன்னு அதே மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பெட்டில் உட்காந்த பொசிஷனில் இப்படி தான் இருந்துக்கணுமா, இப்படி தான் பேசணுமா, அப்படியே அந்த லாங் கோட்டை கலட்டினபடி கீழே ஃப்ளோரில் போட்டபடி சுகாவை பாட்டு ஹக் பண்ணுற மாதிரி நீ ஹேண்ட்ஸை நீட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டாரு. இந்த மாதிரி காமிச்சா நம்ம எனக்கு தான் பயங்கரமாக சிரிப்பாக இருக்குது. டேயா நீ பேசாட்டிக்கு ஆக்டிங் போயிடலான்டா, செம்மையாக பண்ணுறேன், ஆனால் ஜோகுக்கிட்ட எங்கேயும் போக விட மாட்டானே, யாருக்கிட்டையாவது ஒரு 10 மினிட்ஸ் பேசிட்டா என்னை திட்டுறான். இந்த மாதிரிலாம் நான் ஆக்டிங் அதாவது ஆர்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒர்க்குக்கு போனால் ஜோங்குக்கு பிறகு என்ன ஹவுஸ் அரசரை வச்சிருவான்.
அப்படிங்கிற மாரி இன்னொரு பக்கமாக ஃபேஸை திருப்புவாரா அந்த மாதிரி திருப்பினா இந்த மொமெண்ட்டே பட் இவங்க 3% சிரிப்பாங்களா இந்த மாதிரி சிரித்தான். சரி டைம் ஆயிடுச்சு, நீ ரூமில் இரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி 3% அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போவாங்களா அந்த மாதிரி போனால் இப்போ நம்ம ஜிமினாடா ஒரு மாதிரி ஷையான பொசிஷன்லேயே கரெக்டாக அட்டைஸ் அந்த மாதிரி அந்த பெட்டில் வந்து உட்காந்துட்டு நம்ம சுகாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா ஹாப்பியாகி சுகா அப்படிங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டான். என்னடா நான் ப்ரப்போஸ் பண்ண போறியா என்ன? ஐயோ வாவ் ஜிமின், உன்னை அவ்வளோ பயமுட்டியும் எப்படிடா அவன்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக போகிற? நான் உன்கிட்ட சொல்லலைல்ல, நீ அவன்கிட்ட போயிட்டா நான் உன்னை கில் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் டே தான் ஃபுல் மூன் டே. ஆனால் எனக்கு என்னமோ இப்போவே இந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்க பற்றியா, இப்போவே உன்னை கில் பண்ண போல இருக்குது. இல்லை நீ ஏன் எப்போ பட்டாலும் என்னையே டார்கெட் பண்ணிகிட்ருக்க? அதான் சொல்கிறோம்ல, எனக்கு சுகாவோட லைஃப்பில் யாருமே இருக்கக்கூடாது. சுகாவோட லைஃப்பில் யார் இருந்தாலும் சரி, யார் அவனுக்கு ஒய்ஃபு லவ்வரு சும்மா ஃப்ரெண்ட்லியாக கூட பேசுகிற ஒரு பர்சன்ட், சுகாவை ஹார்ட்டில் திங்க் பண்ணுற ஒரு பர்சன்ட் இந்த வேர்ல்டில் இருக்கக்கூடாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். இந்த பொசிஷன்லேயே நேரம் நம்ம ஜிமினாவோட நெக்கு இருக்கிற மாதிரி வந்தால் ஜிமினா ரொம்ப பயந்து போய் நீ தேவையில்லாமல் தப்பாக திங்க் பண்ணுற, நான் ஒன்றும் அவரை லவ் பண்ணல, அவர் தான் என் மேலே லவ்வாக இருக்கிறாரு, அதுக்கு தாண்டா உன்னை கில் பண்ண போகிறேங்கிற மாரி ஜிமினோட நெக்கை வந்து பயங்கரமாக இருக்குமா இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத. எனக்கு அப்புறம் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அந்த சிஸ்டரை நான் தான் ப்ராடக்ட்ஸில் பார்த்துக்கணும், ப்ளீஸ் என்னை கில் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாரி பயங்கரமாக நம்ம ஜிமினை கெஞ்சினா உனக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வர டைம் தரேன், எதையாவது ஒரு ரீசனை சொல்லி ஹவுஸ்லேருந்து தப்பிச்சிடுவேன், இல்லைன்னு வச்சுக்கோ உன்னை நானே கில் பண்ணிடுவேன், உன் ஜெனியை சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நல்லா மிரட்டி பயமுட்டிட்டு அப்படியே அங்கேருந்து மறையுமா இந்த மாதிரி மறைஞ்சா அது எனக்கு பிடிச்சி இருக்கிற மூமெண்ட்டுக்கே ஃப்ளோர்லேருந்து மேலே வர தூக்கின்னு இருக்கும். விட்ட மூமெண்ட்டில் நம்ம ஜிமினா அப்படியே வந்து தரையில் விழுறாரு. 4 கட்டு வந்து பெட்டில் வந்து இடித்து லைட்டாக ப்ளட்டு வேண்டாம். நம்ம ஜிமினா வேகமாக டக்குன்ட்டு அவர் வேர் பண்ணின அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணபடி நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணபடி ரெஸ்ட் ரூமில் வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா சுகாவோட வாய்ஸ் இப்போ அந்த ரூம்குள்ளே கேட்குது. ஜிமின் என்ன பண்ணுறா, ரூம்லாம் ஏன் லைட்ஸ்லாம் போடாமல் இருட்டாக இருக்குது, ஏன் டார்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். அந்த மிரரில் ஜிமினா ரெஸ்ட் ரூமில் நிற்கிறாருல, அந்த மிரரில் கூட அவனை விட்டு மூவ் ஆன் ஆகிரு, இல்லை உன்னோட சிஸ்டர் உனக்கு கிடைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த மிரரில் எழுதுகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா இன்னும் ரொம்ப நர்வஸ் ஆகி பைட்டிலேயே அந்த மிரரை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த மிரர் அப்படியே பீஸாக உடைக்குது. இந்த மாதிரி உடையிறத பார்த்துட்டு இந்த உடையிற சவுண்டுக்கு சுகா நேராக ரெஸ்ட் ரூமுக்குள்ள என்றான்னா ஜிமினா பைட்டிலேயே அப்படி சுகாவை பார்த்து திரும்பி நிற்கிறாரு. ஏன்னாச்சு ஜிமின், எதுக்கு இந்த மாதிரி பண்ண, அடி எங்கேயாவது பட்டுருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்தா. அடி எதுவும் பல்ல சுகா, அது ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கேயும் அடிப்படலை அப்படிங்கிற மாதிரி சுகா விட்டு டக்குன்னு மூவ் ஆனாக்கி நேராக பெட்டுக்கிட்ட வந்து உட்கார்ந்தாரு. இந்த மாதிரி உட்காந்தா இப்போலாம் ஜிமினோவுக்கு ரொம்ப பதட்டமாகுது. சுகா விட்டு நீ தள்ளியே இருக்கணும், சுகா பக்கத்துலேயே நீ போகக்கூடாது, இந்த ஹவுஸ்லேருந்து வெளியே போனோன்னா கோஸ்ட்டு மிரட்டிட்டு போயிருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப நர்வஸ்லேயே இந்த மாதிரி ஜிமினா இருக்கிறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜிமினாவோட ஃபேஸை கப் பண்ண வந்தால் அந்த ஹேண்ட்ஸை வந்து நம்ம ஜிமினா தட்டி விட்றாரு. இல்லை எனக்கு நீங்கள் எந்த கம்ஃபர்ட்டும் பண்ணாண்டா, நான் நார்மலாக தான் இருக்கிறேன், கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட அந்த மாதிரி வியாடாக ஜிமினா பேசுகிறத பார்த்துட்டு நம்ம சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி ஜிமினா உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகா, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலை, அந்த டென்ஷன் தான், இனி எக்ஸாம்ஸ் எல்லாம் வருதுல்ல அந்த டென்ஷன் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம சுகா விட்டு எழுந்து சோஃபாலேருந்து உட்காருதாரு. ஒரே பதட்டத்துலேயும் பக்கத்துலேயும் இந்த மாதிரி ஜிமினா உட்காந்துருந்தா சுகாவுக்கு ரொம்ப வியர்டாகுது. என்னடா நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுனா, மொபைலில் கூட பேசுனா, இப்போ என்ன நம்மளை மறுபடியும் பழையபடி மூவ் ஆன் பண்ண மாதிரி தெரியுதுங்கிற மாரி ஒரு ஷாக்கான மூமெண்ட்லேயே நம்ம பிரதர்ஸ்லாம் என்னமோ வித்தியாசமாக நம்மக்கிட்ட சொன்னாங்க, இன்றைக்கி நீ ரொம்ப ஹாப்பியாக போகிற
உன் லைஃப்பில் இந்த டேயை மறக்க மாட்டேன்னுலாம் சொன்னாங்க. அவனை 3% சொல்கிறது கேட்டு நான் என்னெல்லாமோ திங்க் பண்ணேனே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே சுகா அப்படியே ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணேன். ஜிம்மி நான் முன்னாடி கரெக்டாக பண்ணுற கோஸ்டன்றாகி இப்போவே உன் சிஸ்டரை கூட்டிகிட்டு இந்த சிட்டியை விட்டே வெளியே போயிரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவா அந்த கோஸ்ட் மிரட்டுது. இந்த மாதிரி மிரட்டுனா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா நல்லா ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டாராங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு ஜிமினாவுமே நேராக நம்ம ஜெனி இருக்கிற பிளேஸ்க்கு வராரு. ஜெனி அப்படியே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க ஜெனி எழுப்பி வாங்கிற மாதிரி அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போகலானுங்கிற மாதிரி போனோம். ஜிமினாவோட ஹேண்ட்ஸை இன்னொரு பர்சன்ட் பிடிக்கிறாங்க. எங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது.